பாத்தீங்கன்னா ஜாதி கலவரத்தை தூண்டும் விதமாக படம் எடுக்கிறாரு. ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஜாதியை பத்தி கேட்டீங்கன்னா உண்மை அது யாருக்குமே எதுவுமே தெரியாது. அப்படி பா ரஞ்சித் அவர்கள் பேசுனது அயோக்கியத்தனம் ஒன்னொன்னும். ஏன்னா மக்களால பொறுத்துக்கவே முடியாது. அமீர் பேசுறாரு. அமீர் என்ன சொல்றாருன்னா, ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒரு கூட்டம் இங்க போராடிட்டு இருக்கு, ஆனா ஜனநாயகன் படத்தை காப்பாற்ற ஒரு கூட்டம் போராடிட்டு இருக்குன்னு அமீர் அவர்கள் பேசுறாரு. அவர் ஏன் அப்படி பேசணும்? அந்த இதுல மாணவர்களை நடத்துற ஒரு போராட்டத்துல ஒரு மாணவர்களுக்கு நீங்க ஆதரவா கொடுக்குற ஒரு போராட்டத்துல ஜனநாயகன் படம் எங்க இருந்து வந்துச்சு? ஏன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சரா விஜய் அண்ணா இருக்கிறாரு. அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகும் போது இளைஞர்கள் பாத்தீங்கன்னா டெல்லியில மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்துறாங்க. அதுவும் நீட்டு வந்து வேண்டாம் சொன்னு பாத்தீங்கன்னா போராடுறாங்க. அப்படிப்பட்ட பட்சத்துல தமிழகத்துல தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது மக்கள் இளைஞர்கள் அனைவருமே சினிமா மோகத்துல போயிடுவாங்க. சினிமா பத்தி அதிகமா பேசுவாங்க. இந்த நீட்டு பத்தி அதிகமா பேசுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவா இருக்கும். மீடியா முழுவதுமே எது பிம்பமா மிகப்பெரிய காட்டுன்னு பாத்தீங்கன்னாக்கா சினிமா முகத்துல இருக்கக்கூடிய ஜனநாயக படத்தை தான் முன்னாடி போய் காட்டுவாங்க. கரெக்டுங்களா? அப்போ நீட்டுக்கு எதிராக போராடுறவங்க அவங்க எல்லாருமே பின்னுக்கு தள்ளுறாங்கல்ல. அவங்களுடைய வீடியோவை அதிகமா மக்கள் முன்னாடி காமிக்க முடியாம தடுக்குது இல்ல. அப்ப அந்த படம்ன்றது வந்துருதுனால தானே இந்த இதெல்லாம் இருக்கு. அன்னைக்கு அந்த படம் வராம இருந்ததுன்னா இன்னைக்கு நீட்டுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டங்கள் இன்னும் வலுவடைஞ்சிருக்கும், இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு இளைஞர்கள் நிறைய பேர் அந்த படத்தை நோக்கி போனாங்களா இல்லையா? பா ரஞ்சித் அவர்களும் வெற்றிமாறன் அவர்களும் பச்சை துரோகி அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன காரணம்? ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவில மறக்க முடியாம ஒரு டைரக்டருங்க. எண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா படமே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா அந்த படம் எல்லாமே வரலாறு பேசும், அரசியல் பேசும். மக்களுக்கு இளைஞர்களை அரசியல் நோக்கத்துல உள்ள கொண்டு வந்தக்கூடிய படங்களை எல்லாம் எடுத்தவங்க ஏன் இப்ப மிகப்பெரிய ஒரு கடுமையான விமர்சனங்கள் தமிழக வெற்றி கழகம் மீது வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அதை பத்தி வீடியோ தொடர்ந்து பார்க்கணும். தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீட் ரத்து செய்ய வேணும் அப்படின்னு பா ரஞ்சித் அண்ணா அவர்கள் மிகப்பெரிய போராட்டம் பார்த்தீங்கன்னா நடத்தினாரு. அந்த போராட்டங்கள் என்ன நடந்தது, ஏன் அப்படி பேசினாருன்றத நம்மளுடைய ஃப்ரெண்டு அருண் பாத்தீங்கன்னாக்கா பேசுவாரு. வணக்கம் அருண். வணக்கம். ஓகே, மக்கள் பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அது பா ரஞ்சித் அண்ணா அவர்கள் மிகப்பெரிய ஒரு டைரக்டர். அவர் படத்துல பற்றி நம்ம பேசிடலாமா? அவர் படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜாதி பத்தி தான் எடுப்பாரு. ஜாதி பத்தி தான் எடுப்பாரு. அவரு பா ரஞ்சித் எப்பயுமே வந்து ஜாதி படம் தான் எடுப்பாரு. அவர் படம் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது, படம் எடுக்கலாம். ஆனா அந்த படத்தை வந்து மக்கள் வந்து ரசிக்கும்படியா ஒரு படத்தை எடுக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு டைரக்டர் பா ரஞ்சித் அவரு. அதே டைம் பாத்தீங்கன்னா ஜாதி கலவரத்தை தூண்டும் விதமாக படம் எடுக்கிறாரு. ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஜாதியை பத்தி கேட்டீங்கன்னா உண்மை அது யாருக்குமே எதுவுமே தெரியாது. அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள போயிட்டு நாங்க அந்த காலத்துல இப்படிதான் இருந்தோம், இப்படிதான் நாங்க அடிமையா இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைகிட்ட நீங்க சொல்லும் பொழுது அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்னா, அப்ப நம்ம தாத்தா வந்து இவங்களோட நம்ம மேல இருந்திருக்குமா, அப்ப நம்ம தாத்தா வந்து இவங்க வந்து கீழே இருந்திருக்கணும், அப்ப இப்ப எப்படியே மாறினாங்க அப்படின்னு அந்த குழந்தைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதி வெறிய தூண்டும். அந்த மாதிரி விஷயங்களையும் வந்து அவங்க வந்து தூண்டும் விதமாக தான் படமே எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல இருந்தே எல்லாரும் சொல்றாங்க, சார் நீங்க வந்து நார்மலா ஜாதி படம்லாம் எடுக்காதீங்க, நார்மலா வந்து மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி எடுங்க, உங்களுக்கு இது ஸ்கிரீன் பிளே எல்லாமே கதை எல்லாமே பிடிச்சிருக்கு, ஆனா வந்து ஜாதி படம் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இப்ப ஜாதி பிரச்சனை நடக்கவே இல்லைன்னு சொல்றீங்களா? ஜாதி வந்து பேசவே கூடாதுன்றீங்களா? ஆமா, ஜாதி படமே எடுக்க கூடாதுன்ற நானு. ஜாதி படமே ஜாதி பத்தி பேசவே கூடாதுன்ற. நீங்க ஜாதி பத்தி பேசும் போதுதான் அவன் என்ன ஜாதின்னு நமக்கு தெரிய வருது. நீ அது பேசாமலே விட்டு இருந்தானா அவன் என்ன ஜாதி, அவன் என்ன மதம் எப்படி வேணா இருந்துட்டு பாருமே, அவன் மனுஷன், நம்ம மனுஷன், அவ்வளவுதான். அப்படிதான் நீ பாக்கணும். அதை விட்டுட்டு நீ வந்து ஜாதி படத்தையே நீ தொடர்ச்சியா எடுத்து இருக்கும் போதே அதுவே மக்களுக்கு பா ரஞ்சித் மேல ஒரு கடுமையான விமர்சனம் இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல படைப்பாளிய கூட ஏதோ ஒரு மூலையில ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க தான் நம்மளுக்கு தோணுச்சு. சரி, ஓகே. நீட்டு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவரு பா ரஞ்சித் அண்ணா அவர்கள், சினிமா பிரபலங்கள் வெற்றிமாறன், பா ரஞ்சித், இந்த மாதிரி சில டைரக்டர் பார்த்தீங்கன்னா நடத்தினாங்க. அது நடந்தது மூலியமா மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு மத்திய அரசுக்கு கொடுத்தாங்களா? அவங்க போராட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, மத்திய அரசு இல்ல, தமிழ்நாட்டு ஆளு தமிழக வெற்றி கழகத்தை மீதுதான் அவங்களோட போராட்டம் இருந்துச்சு. அது மத்திய அரசு தானே கேள்வி கேட்கும். ஆமா, மத்திய அரசு கேள்வி கேட்கிற மாதிரி அவங்க போராட்டமே இல்ல. அந்த இடத்துல போயிட்டு ஒரு போராட்ட காலத்துல
ஜனநாயகன் படத்தை பத்தி பேசுறாங்க. ஏன் நீங்க வந்து ஜனநாயகன் படத்தை பத்தி பேசுனீங்க? நீங்க நீட் தேர்வு மாணவர்களுக்கு துணையாதான் போய் நீங்க அங்க போராட்டம் நடத்தும் போது நீங்க மாணவர்களுக்கு சம்பந்தப்பட்ட இதுதான் பேசிருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு ஜனநாயகன் படத்தை பத்தி பேசுறீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜனநாயகம் படத்தை என்னன்னு பேசுனாங்க, என்ன விமர்சனம்? வெற்றி அமீர் பேசுறாரு. அமீர் என்ன சொல்றாருன்னா, ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒரு கூட்டம் இங்க போராடிட்டு இருக்கு, ஆனா ஜனநாயகன் படத்தை காப்பாற்ற ஒரு கூட்டம் போராடிட்டு இருக்குன்னு அமீர் அவர்கள் பேசுறாரு. அவர் ஏன் அப்படி பேசணும்? அந்த இதுல மாணவர்களை நடத்துற ஒரு போராட்டத்துல ஒரு மாணவர்களுக்கு நீங்க ஆதரவா கொடுக்குற ஒரு போராட்டத்தை ஜனநாயகன் படம் எங்க இருந்து வந்துச்சு? ஏன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சரா விஜய் அண்ணா இருக்கிறாரு. அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகும் போது இளைஞர்கள் பாத்தீங்கன்னா டெல்லியில மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்துறாங்க. அதுவும் நீட்டு வந்து வேண்டாம் சொன்னு பாத்தீங்கன்னா போராடுறாங்க. அப்படிப்பட்ட பட்ஜெட்ல தமிழகத்துல தமிழ் முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது மக்கள் இளைஞர்கள் அனைவருமே சினிமா மோகத்துல போயிடுவாங்க. சினிமா பத்தி அதிகமா பேசுவாங்க. இந்த நீட்டு பத்தி அதிகமா பேசுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவா இருக்கும். மீடியா முழுவதுமே எது பிம்பமா மிகப்பெரிய காட்டுன்னு பாத்தீங்கன்னாக்கா சோ சினிமா முகத்துல இருக்கக்கூடிய சோ ஜனநாயக படத்தை தான் முன்னாடி போய் காட்டுவாங்க. கரெக்டுங்களா? அப்போ நீட்டுக்கு எதிராக போராடுறவங்க, நீட்டுக்கு எதிராக நடக்கக்கூடிய தடியடி நடத்துறவங்க அவங்க எல்லாருமே பின்னுக்கு தள்ளுறாங்கல்ல. வீடியோவை அதிகமா மக்கள் முன்னாடி காமிக்க முடியாம தடுக்குது இல்ல. சோ அப்ப அந்த படம்ன்றது வந்துருதுனால தானே இந்த இதெல்லாம் இருக்கு. அன்னைக்கு அந்த படம் வராம இருந்ததுன்னா இன்னைக்கு நீட்டுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டங்கள் இன்னும் வலுவடைஞ்சிருக்கும், இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு இளைஞர்கள் நிறைய பேர் அந்த படத்தை நோக்கி போனாங்களா இல்லையா? நீங்க பேசுறது எல்லாமே கரெக்ட். டெல்லியில போராட்டம் எப்ப நடந்துச்சு? ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு டெல்லியில போராட்டம் நடந்துச்சா? அவரு என்ன ஒரு வாரத்துக்கு மேல வந்து உண்ணாவிரதம் இருக்காரு. யாரு? டெல்லியில இருக்கிற ஒரு நண்பன் படத்துல பசுப்புகள்னு ஒரு கேரக்டர் வரும் இல்லையா, அந்த கேரக்டர் உள்ள நபர் தான் டெல்லியில போராட்டம் பண்ணுவாரு. அவர் வந்து ஒரு வாரமா பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு வாரமா வாயை மூடிட்டு இப்படி இருந்துட்டு இப்போ வந்து வாயை திறந்து பேசுறது என்ன அர்த்தம்? என்ன காரணம்? என்ன காரணம்? ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நீட் எதிர்வா நீங்க போராடுறீங்க. நீங்க போராடுங்க, தப்பு கிடையாது. ஆனா ஜனநாயகன் படம் எப்போ வரணும்னு முடிவு பண்ணாங்க? 23ஆம் தேதி வரணும்னு எப்போ முடிவு பண்ணாங்க? ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த யூஎஸ் சர்டிபிகேட் வந்த உடனே இந்த படத்தை வந்து 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த போராட்டம் கலவரம் எப்போ வருதுன்னா படிப்படியா ஒரு தீவிரமாகிட்டே வருது. அந்த உண்ணாவிரதத்தை அவர் வந்து தடுத்து நிறுத்தத்துல இருந்து மாணவர்கள் அந்த இடத்துல அங்க இருக்கிற கருப்பாம்பூச்சி கூட்டம் வந்து அந்த போராட்டத்தை கையில எடுத்து பண்ணாங்க. அப்பெல்லாம் வாய் மூடிட்டு இருந்து ஜனநாயகன் படம் வர அன்னைக்கு மட்டும் இந்த சினிமா துறையில இருக்கிறவங்க மேடை போட்டு இந்த ஜனநாயகன் படத்தை திட்டி வீடியோ போடுறாங்கன்னா அப்ப உங்களோட கோரிக்கை என்ன இருக்கு? நீங்க நீட்டுக்கு எதிராக போராடுனீங்களா இல்ல ஜனநாயகன் படத்துக்கு எதிராக போராடுனீங்களா? ஓகே, உங்களோட கேள்வி என்னன்னா நீட் வந்து மத்திய அரசாங்கம் வச்சிருக்கு, அவங்கதான் ரத்து செய்யணும். மாநில அரசு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அண்ணா மீது ஏன் விமர்சனம் வைக்கிறீங்க? நீங்க மத்தியில இருக்கக்கூடியவர்களை விமர்சனம் பண்ண வேண்டியதானு கேக்குறீங்க. ஆமா, என்னோட கேள்வி. ஓகே, ஏன்னா இப்ப நீட்டு இந்த ஆட்சியை நீங்க விமர்சனம் பண்றது சரினா, போன வாட்டி திமுக நாங்க நீட்டை ஒழிப்போம் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. அப்ப ஏன் நீங்க மேடை போட்டு பேசல? மேடையில பேசிருக்கா திமுக மிகப்பெரிய இல்லையே? எங்க இவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணி பேசவே இல்லையே. இன்னைக்கு வந்து ரஞ்சித் அவர்கள் பேசுனது அயோக்கியத்தனம் ஒன்னொன்னும். ஏன்னா மக்களால பொறுத்துக்கவே முடியாது. ஒரு மேடையில ஒரு நீட்டுக்கு எதிராக பேசுற ஒரு மேடையில போயிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் 8 தலித் அமைச்சர்களை கொடுத்திருக்காரு. அந்த 8 தலித் அமைச்சர்கள் தலித்துக்கு எத்தனை வாட்டி குரல் கொடுத்திருக்காங்கன்னு கேக்குறாரு. கேக்குறது கரெக்ட் தானே? கேட்க வேண்டியது கரெக்ட் தானே? அவங்க இப்ப அதுக்கு முன்னாடி அப்ப எப்படி இருக்குன்னா, இப்ப நான் 1ஆவதுல இருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிறேன்னு வச்சுங்களேன். 1ஆவதுல இருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் என்னால மார்க் எடுக்க முடியல. 12ஆம் வகுப்புல நல்லா படிச்சு நான் மார்க் எடுத்துட்டேன். அப்போ உங்களோட கேள்வி எப்படி இருக்கு தெரியுமா? 1ஆவதுல இருந்து 11ஆவது வரைக்கும் மார்க்கே எடுக்கல, இப்ப வந்து மார்க் எடுத்திருக்கே, அப்பெல்லாம் எடுக்க வேண்டியது தானேன்னு கேக்குறீங்க. ஆமா, ஆனா இப்ப படிச்சிருக்கேன், நல்லா எடுத்திருக்கேன். அந்த மாதிரி அவங்க